ஓம் சாந்தி. 108 நாள் அவ்யக்த பிராணிக் பட்டியில் இன்றைக்கி 30வது நாள். அவ்யக்தவாணியோட டேட் 17/10/81. அவ்யக்தவாணியோட ஹெட்டிங் எல்லா பரிஸ்திதிக்கான சமாதானம் பறக்கும் பறவையாகுங்க. எல்லா பிரச்சனைக்கான சமாதானம் சொல்யூஷன் என்னன்னா பறக்கும் பறவையாகுங்க. அவ்யக்தவத்தன்வாசி பாப்தாதா சதா ஞாரை மற்றும் பியாராவாக இருக்கக்கூடிய சிவ் பாபா அவங்க குழந்தைங்களை பார்த்து இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி பாபா குழந்தைங்களோட கண்களின் பாஷையை பார்க்குறார். ப்ளஸ் பாபாவும் கண்கள் மூலியமாக நமக்கு என்ன இஷாரா கொடுக்குறாருன்னா, இந்த லோகத்தில் இருந்தாலும் அவ்யக்தவத்தன் வசதி ஆயிடுங்க. இப்போ இங்கே இப்போ இருக்கவே வேண்டாம், ஃபரிஷ்தா உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு இந்த வாணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபரிஷ்தா பற்றி, பறக்கும் பறவை, இதெல்லாம் பற்றி பாபா இன்றைக்கி சொல்லிட்டு வராரு. ஸோ ஹிந்தியில் ஒரு நல்ல ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அதில் அந்த ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட தாகம் எப்போ தணிஞ்சுதுன்னா, நான் தண்ணி குடிக்கும் போது என்னோட தாகம் தணிகிறதில்ல, மற்றவங்களோட தாகத்தை தீர்க்கும் போது என்னோட தாகம் தணிஞ்சுது, மற்றவங்களோட துக்கத்தை போக்கும்போது என்னோட துக்கம் நீங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான கவிதை இருக்குது. ஒரு ராஜா, ஒரு ஊரில் ஒரு நல்ல ஒரு ராஜா இருக்கார். அவங்களோட தர்பாரில் ஒரு நாள் ஒரு ரொம்ப ஏழையான துக்கமான ஒரு பிச்சைக்காரன் வரான். அங்கே அந்த ராஜாட்ட அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், அவருக்கு ஒரு சேலஞ்ச் விட்டுறார். இப்போ என்கிட்ட இந்த ஒரு பாத்திரம் இருக்குது, இதை உங்களால் நிரப்ப முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறான். அந்த ராஜா சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறார். இது என்ன பெரிய விஷயம், இத்தனோன்னு பாத்திரத்தை என்னால் நிரப்ப முடியாதா, என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அந்த தங்க காசுலாம் கொண்டாந்து போட்டு அதை நிரப்புங்க அப்படின்னு. அதில் தங்க காசு கொண்டாடு போடுறாங்க, மறைஞ்சு போயிடுது. அப்புறம் என்னென்னமோ எல்லாத்தையும், அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லாத்தையும், தங்கம் வைரம் எல்லாத்தையும் போடுறாங்க, மறைஞ்சு போயிடுது. சாயந்தரம் வரைக்கும் அந்த ராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. எல்லாருக்கும் இது ஆச்சரியமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு. கடைசியில் ராஜா அந்த தோல்வி ஒத்துக்கிறார். அப்போ அந்த பிச்சைக்கார துறவி போகிறாராம் திரும்பி. அதுக்கு முன்னாடி ராஜா கேட்குறாராம், அது என்னதான் சார், என்னதான் சாமி பாத்திரம் இது, எது போட்டாலும் நிரம்பவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அந்த அவர் சொன்னாராம், இது மனிதனோட மனதால் உருவான பாத்திரம். இது எதோட அடையாளம்னா, மனிதனோட இந்த பசி, காம விகாரத்தோட அந்த வாசனா, இது எப்பயுமே திருப்தி ஆகாது. கடல் அலை போல், கடலில் எப்படி அலைகள் வந்துட்டே இருக்கும், ஒரு போதும் நிற்கிறதில்ல. அந்த மாதிரி தான் இந்த ஆசைகள், இந்த விகாரம், இது எல்லாமே அது ஒருபோதும் திருப்தி ஆகாது. அதே மாதிரி ஆத்மா இந்த உலகாயுத விஷயம், இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயத்தாலையும் ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. ஆத்மா அது அளவில்லாதது, இன்ஃபனைட். அந்த இன்ஃபனைட்டை அந்த பரமாத்மா அளவில்லாதவர், அவர் தான் திருப்திப்படுத்த முடியும். மற்றபடி இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயத்தையும் நீங்கள் ஆத்மாட்ட கொடுத்தீங்கன்னா அது திருப்தி ஆகாது. மேபி ஒரு அல்ப காலத்துக்காக ஒரு இது கிடைக்கலாமே தவிர, பட் திருப்தி ஆகாது. ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள ஹோம்ஒர்க் 21 பாயிண்ட் முரளிலேருந்து எழுதுங்க. ஆத்மாவை அந்த பரமாத்மா தான் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் எப்படி பாபா நம்ம கையில் இருக்கார், எப்படி அவர் மூலிமா நம்மளை திருப்திப்படுத்திக்கலாம், இதை பற்றி சிந்தனை பண்ணி நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கி முரளியில் பாபா அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராரு. எல்லா பிரச்சனைக்கான சமாதானம், சொல்யூஷன் பறக்கும் பறவை ஆகுங்க. அப்போ யார் பறக்க முடியும், யார் பறக்கும் பறவையாக இருக்க முடியும்னா, யார் எந்த ஒரு பந்தனமுமே இல்லாமல் இருக்காங்க, அவங்க தான் பறக்க முடியும். யார் லைட்டாக இருக்காங்களோ அவங்க தான் பறக்க முடியும். யார் எந்த ஒரு சங்கிலிலையும், அது இரும்பு சங்கிலியாக இருக்கட்டும், இல்லை வைர சங்கிலியாக இருக்கட்டும், இல்லை அது தங்கச்சங்கிலியாக இருக்கட்டும், இது எதுலேயுமே மாட்டிக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் பறக்க முடியும். யார் எந்த ஒரு விதமான போஜ் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் பறக்க முடியும். அவங்களுக்குள்ளார ஒரு ஊக்க உற்சாகம் இருக்கணும் பறக்கிறதுக்கு. சில பேருக்கு அந்த பறக்கிறதுக்கான அந்த ஊக்க உற்சாகமே இறந்து போயிடுச்சு.
ஏதோ நடமாடு பண்ண மாதிரி இருக்காங்க. அதனால் ஹெவியாக இருக்கக்கூடாது. பறக்கணுன்னா ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும். ஏதோ ஒரு பணம் மாதிரி இருக்கக்கூடாது. டயர்டாகிடக்கூடாது. எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறது அப்படின்னு. அப்படி இருந்தால் தான் நம்ம பறக்கும் பறவையாகி பறக்க முடியும். அப்போ மேலேருந்து அந்த கால் வரணும் உங்களுக்கு. மேலேருந்து அந்த குரல் உங்களுக்கு வரணும். பாபாவுடைய அந்த குரல் உங்களுக்கு கேட்கணும். வா, பறந்து வா, ஆத்மாவே பறந்து வா அப்படிங்கிற அந்த டிவைன் கால், அந்த இறைவனோட கால், அந்த இறைவனோட அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஆத்மாவால் சும்மா இருக்க முடியாது. அந்த இது கேட்கலன்னா அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இதாக தான் இருப்பாள். இப்போ எது வரைக்கும் இந்த டிவைன் கால் உங்களுக்கு கேட்கலையோ அது வரைக்கும் புருஷார்த்தத்தில் கொஞ்சம் டீலாவாக தான் இருக்காங்க. அப்போ அந்த குரல் கேட்டுருச்சுன்னா, அந்த இறைவனோட குரல் கேட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் இருக்காது. நான் மதுபன் போகலாமா, மதுபன்லையே இருந்துடலாமா, இல்லை சென்ட்ரல்லையே இருந்துடலாமா, வேலைக்கு போகலாமா, இல்லை பாபா சேவை பண்ணலாமா, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கேள்விகள். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் இருக்காது. இன்னும் கேள்வி கேட்டுட்ருக்கோம்னா நம்மளுக்கு இன்னும் அந்த ஞானத்தில் டவுட் இருக்குது. நம்ம பிரம்மா பாபாவை பாருங்கள். அவர் என்னைக்காவது பாபாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததா? இல்லை செகண்ட் கன்சல்டேஷன் யார்கிட்டையாவது போய் பண்ணாரா பாபா? இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை விட்டுறலாமா? பாபா கிடச்சிட்டாரு தான், ஆனால் இதனாலாம் என்ன பயன், எனக்கு என்ன ப்ராஃபிட்டு, என்ன லாஸு? பாபா கிடச்சிட்டாரு, ஆனால் அவர் உண்மையிலே பாபா தானா, இல்லை ஏதோ ஒரு மந்திரம் தந்திரம், ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு ஆத்மாவா, இல்லை ஏதோ பிளாக் மேஜிக்கா, அந்த மாதிரிலாம் பிரம்மா பாபா கேட்டாரா? இல்லை பிரம்மா பாபா ஏதாவது ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டார்? ஒரு வேளை கடவுளாக இல்லைன்னா என்ன பண்ணுறது, பையனுக்கு என்ன பண்ணுறது? நம்ம தாதிங்கெல்லாம் எடுத்துக்கோங்க, அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லையா இருந்தாங்க? ஸோ ஒரே பாபான்னு அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க, அந்த பாபா மேலே நம்பிக்கைன்னு. ஸோ அந்த வாய்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணு, பாபாவோட வாய்ஸை. குழந்தையே வா, என் கையை பிடிச்சிட்டு வா, என்னோட வழிப்படி நட அப்படின்னு மேலேருந்து அந்த வாய்ஸை ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஆகாஷ்வாணியை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அந்த டிவைன் காலை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இல்லாட்டினா அது வரைக்கும் இந்த உடலுங்கிற அந்த கூண்டுக்குள்ளாரே மாட்டிகிட்ருப்போம். இப்போ எது நமக்கு தடையாக இருக்குது, விக்னமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இப்போ கம்மியாயிடுச்சு. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை புருஷார்த்தத்துக்கு. ஸோ பாபா கூட முள்ளி சொல்கிறாரா, அந்த ராவணன் உங்களோட அந்த சிறகை கட் பண்ணிட்டாரு. அந்த ராமாயணத்தில் கூட காமிச்சிருக்காங்க, அந்த ஜட்டாயு ராவணன் அந்த ஜட்டாயோட 2 இதை கட் பண்ணிட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களை ஃபீல் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், கண்ணை மூடி பாருங்கள். நான் ஒரு பறக்கும் பறவையாக இருக்கேன். பட் ஆனால் ராவணன் என்னோட அந்த 2 சிறகை வெட்டிட்டான். இப்போ ரத்தம் ஓடுது, நான் வலியில் துடிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இது எதனால்? தேகபானில் இருக்கும்போது. அதே இன்னொரு சீனையும் பாருங்கள். அதில் நான் பறக்கும் பறவையாக இருக்கேன். எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு, தேக சம்மந்தம் எல்லா விஷயத்துலேருந்தும் விடுபட்டு நான் பறக்கும் பறவையாக இருக்கேன். மேலே பறந்து போயிட்டுருக்கேன், எந்த பந்தனமும் இல்லை. சம்பூர்ண சுதந்திரமாக இருக்கேன், சந்தோஷமாக பாடி பறந்து போயிட்டுருக்கேன். இந்த சீனை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த முரளியோட ஹெட்டிங்கே பாபா தான் சொல்கிறார், எல்லா பிரச்சனைக்கான ஒரே சொல்யூஷன் பறக்கும் பறவை ஆகுங்க. ஸோ அதில் நமக்கு ரொம்ப பெரிய தடையாக இருக்கிறது பறக்கும் பறவை ஆகிறதுல பார்த்திங்கன்னா இந்த சமைச்ச உணவு. இந்த சமைச்ச உணவு ரொம்பவே இந்த புருஷார்த்தத்தில், இந்த புருஷார்த்தம்னு இல்லை, இந்த உலகத்தில் வெளி உலகத்துலேயே கூட நீங்கள் ஏதோ ஒன்று படிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னாடி போகணுன்னா இந்த சமைச்ச உணவு ரொம்ப பெரிய ஒரு தடையாக இருக்குது. அது ஆத்மா ஒரு விதமான ஒரு போதையிலே வச்சுருக்கு. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஃப்ரூட்டேரியன் டயட். ஒரு நாள் இந்த சேலஞ்ச் எடுத்து பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக ஜஸ்ட்டு ஃப்ரூட் எடுத்து பாருங்கள். அப்புறம் பாருங்கள் எப்படி உங்கள் ஆத்மா பறக்குது.
அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃப்ரூட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா நிறைய ஃப்ரூட் வாங்கி வச்சுக்கோங்க. கலரான ஃப்ரூட் வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரூட் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதை என்ஜாய் பண்ணி ஃப்ரூட் கேசிங் பண்ணி அதை சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி அதை என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் உடலும் மனமும் எவ்வளோ லைட்டாக இருக்கும். பாபா சொல்கிறாரு, அந்த ஃபரிஷ்தா ஸ்தித்தி உங்களுக்கு ஈஸியாக அனுபவமாகும். சூக்ஷ்மத்தன்வாசி ஈஸியாக ஆகிடுவீங்க. ஸோ இந்த 108 நாள் வட்டியில் இந்த 30வது நாளில் பார்த்திங்கன்னா 21 மகா வாக்கியம் அந்த அவ்யக்த் ஃபரிஷ்தா ஆகிறதுக்காக மற்றும் ஃபலாஹார் ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைலுக்காக இந்த முரளியிலேருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் என்ன பாபா எங்கே சொல்லியிருக்காரு, எங்கே அந்த டேட்டை காமிங்க, அந்த இதை காமிங்க அப்படின்னு. ஸோ அதனால் அந்த டேட்டோடு எடுத்து இதில் போட்டிருக்காங்க. 21/12/83 21/12/83 அந்த அவ்யக்த வாணியில் பாபா சொல்லியிருக்காரு. அந்த இது அப்படியே இருக்குது. அதில் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுட்டே இருங்க. அப்போ எந்த விதமான குறைகளோ வியாதியோ வர முடியாது. எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுங்க. அதை வறுத்தோ அதை பொரிச்சு அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. அதோட ரூபத்தை மாற்றி சாப்பிடாதீங்க. ஸோ இதை அந்த அவ்யக்த வாணியில் 21/12/83 அந்த அவ்யக்த வாணியில் பாபா இது சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் அது அப்படியே டைரெக்டாக அவ்யக்த பாப்தாதாவோட வாய்ஸ் அது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த முரளியில் என்னெல்லாம் பாபா சொல்லியிருக்காரு, ஃபரிஷ்தாக்காக என்னெல்லாம் சொல்லியிருக்காரு மற்றும் ஃபலாஹருக்காக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் பாபா ஒரு விஷயத்தை பக்கா பண்ணுறாரு. எல்லா பிரச்சனைக்கான ஒரே சொல்யூஷன் பறக்கும் பறவை ஆகுங்க. அப்போ இந்த ஃப்ரூட் டயட் எடுக்கும்போது நம்ம அந்த லைட்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. எல்லா விதமான ஒரு முக்தி அனுபவம் ஆகுது. இந்த உடலும் மனதும் அந்த ஒரு ஹெவினஸ், ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஒரு ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறது, அது இல்லாமல் லைட்டாக பறக்கும் பறவையாக ஃபீல் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையிலேருந்தும் மேலே இருக்கும். ரெண்டாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா, பாப்தாதா எல்லா குழந்தைங்களோட கண்களின் பாப்தாதா அவரோட கண்கள் மூலியமாக எல்லாருக்கும் ஒரு இஷாரா தரார். என்னன்னா, இப்போ எல்லாருமே அவ்யக்த் வத்தன்வாசி ஆகுங்க. இந்த லோகத்தில் இருந்தாலும் உங்கள் ஸ்மிருதி எல்லாமே அங்கே இருக்கணும், அவ்யக்த வத்தனில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்டேரியன் டயட் இது அவ்யக்த வத்தன்வாசி ஆகிறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல். ஏன்னா இயற்கையான சிம்பிளான இந்த ஃபுட்டு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இயற்கையோடு நம்ம கனெக்ட் ஆகும், பாப்தாதாவோட கனெக்ட் ஆகிறோம், அந்த லைட்னஸ் ஃபீல் ஆகிறோம். இது சூக்ஷ்ம வதன்வாசி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது, எப்படி பாபா வத்தன்வாசியாக இருக்காங்களோ அதுமாதிரி பாபா உங்களுக்கும் வரம் தராங்க தத்துவம். நீங்களும் அந்த மாதிரி வத்தன்வாசி ஆகுங்க. அப்போ இந்த பழங்கள் இது இயற்கையோட ஒரு கிஃப்ட் இல்லையா நமக்கு, இதை சாப்பிட்றதுனால நமக்கும் அந்த வரதானம் கிடைக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி அது ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டில் இருக்குது. ப்ளஸ் இயற்கையோடு நம்ம ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்கோம். அந்த ஒரு சமநிலை வருது. அதாவது எனக்கு இது ஒத்துக்கலை, குளிர் ஒத்துக்கலை, சூடு ஒத்துக்கலை, இல்லை இதை தாங்க முடியல அதை தாங்க முடியல அப்படின்னு இல்லாமல் எப்படி நேச்சரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிது, ஈஸியாக இருக்குது, ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்குது. அடுத்த 4வது பாயிண்ட் இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் மேலே வந்துட்டீங்க. அப்போ அந்த ஃபரிஷ்தாக்கள் உலகத்தில் இருந்துட்டு நான் கர்மம் செய்கிறதுக்காக மட்டும் இந்த சாக்கார உலகத்தில் வரேன். மற்றபடி என்னோடய உலகம் அந்த மேலே ஃபரிஷ்தாக்கள் உலகம் தான். அப்போ இந்த ஃப்ரூட்டேரியன் டயட் எடுக்கும்போது, இந்த பழங்கள் எதை எடுக்கும்போது ஃபரிஷ்தாக்கள் எப்படி அவ்வளோ பியூராக எவ்வளோ லைட்டாக இருக்காங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு ஆகும். இந்த உடல்லே அந்த மாதிரி ஒரு லைட்னஸ், ஒரு எனர்ஜி அனுபவம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கர்மங்கள் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அதுலேயும் ஒரு திவ்யத்தா, ஒரு ஆன்மீகத்தன்மையோட அந்த ருஹானியத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு உதவி கிடைக்கும். அடுத்து பாபா சொல்கிறாரு, கர்மம் செஞ்சு அதுக்கப்புறம் கர்மயோகியாக ஆகி ஃபரிஷ்தா ஆகிடுங்க. ஸோ எந்த ஒரு கர்மத்திலையும் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்போ இந்த பழங்கள் எடுக்கிறதுனால கர்மயோகி ஜீவன், கர்மயோகி வாழ்க்கை உங்களுக்கு பிரத்யட்சமாக அனுபவம் ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லைஃப். அப்போ இந்த ஒரு டயட்டை நம்ம லைஃப்பில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா,
நீங்கள் கர்மம் செய்யும் போதே அந்த ஃபரிஷ்தா ஸ்திதி அனுபவம் ஆவீங்க. இதில் தான் கஷ்டப்படணும்னு தேவையில்லை. கஷ்டப்பட்டு நான் பண்ணுறேன் அப்புறம் மறந்து போயிட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் அந்த ஈஸியாக அந்த ஃபரிஷ்தா ஸ்திதி நீங்கள் அனுபவம் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட்டு, சதா இந்த ஒரு ஸ்மிருதி ஞாபகம் இருக்கட்டும். சதா இந்த விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், நான் ஃபரிஷ்தாக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வியக்த ஃபரிஷ்தா நான். அப்போ இந்த ஃப்ரூட் டயட் வந்து உங்களுக்கு எப்பயுமே அந்த சூக்ஷ்மா லைட்னஸோட ஃபரிஷ்தா ஸ்திதி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பழங்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்பவே சிரேஷ்டமான சுத்தமான ஒரு எனர்ஜிக்கான வழி. அதுதான். வேறு எந்த வேறு உணவு எடுத்துக்கிட்டாலும் அதில் டாக்ஸின் இருக்க தான் செய்யுது. அதுலேயும் இந்த சமைச்ச உணவு, உப்பு, உரப்பு, காரம் இது எல்லாமே வந்து ரொம்ப டேஞ்சர் தான் உடம்புக்கு. அதெல்லாம் என்னோடய உணவே கிடையாது. ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, ரொம்ப ஹெவியான ஃபுட்டு, உப்பு, காரம் இதெல்லாம் என்னோடய ஃபுட்டு கிடையாது. ஏன்னா இந்த பாடியே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பாடியே வந்து அது சைக்காலஜியாகவும் சரி, ஃபிசியாலஜியாகவும் சரி, கெமிக்கலாகவும் சரி, அது எதுக்கு பெஸ்ட்டு சூட்டுனா இந்த பழங்களுக்காக அது பெஸ்ட்டு சூட் ஆனது. அந்த பழங்கள் எடுக்கும்போது உடம்பு சந்தோஷப்படுது, உள்ளார உறுப்புகள் எல்லாம் அதுக்கு தேவையான எது கிடைக்குது, அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அது இல்லாமல் நம்ம அதை வந்து எண்ணெய் போட்டு வறுத்து பொரித்து உப்பு, காரம் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கும் உள்ளார வந்து ஒரு துக்கமாகுது. அப்போ தான் வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ்ஸு, நோய் அதெல்லாம் வருது. இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அந்த ஃப்ரூட் டயட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு பலவீனம் இருக்காது, டயர்ட்னஸ் இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் ஒருபோதும் எனக்கு வந்து நோய் வராது அப்படின்னு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா கூட குயிக்காக ஹீல் ஆகிடுவீங்க. நீங்கள் ஈஸியாக அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஒரு கஷ்டமானதாக இல்லாமல் பாடி ஈஸியாக தன்னோட இதை வந்து ஹீல் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு சக்தி இந்த ஃப்ரூட் டயட்டில் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் கூட எத்தனை பேர் வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த விட்டாமின் பத்தல, அந்த விட்டாமின் பத்தல, கால்சியம் பத்தல, இது பத்தல அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு வராங்க. அவங்க எல்லாரும் சமைச்ச உணவு தான் சாப்பிட்றாங்க, பால் நிறையா குடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பழங்கள் எடுத்துக்கும் போது எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிருது. ப்ரோட்டீன் இன்றைக்கி உலகத்தில் இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்ணும், அதுக்கு இதை எடுங்க, அதை எடுங்க அப்படின்னு என்னென்னமோ பவுட்ரு அதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புக்கு வந்து ப்ரோட்டீனோட அதிகமாக தேவை வந்து அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ஸ் பழங்களில் தான் இருக்குது. இதுதான் ஒரு ஒண்டர். பழங்களில் அந்த அமினோ ஆசிட் இருக்குது, அது நமக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிடுது. இது ஒரு ஒண்டர் பார்க்க முடியுது. இன்றைக்கி உலகத்தில் நம்ம மட்டும் இல்லை, ஃப்ரூட்டேரியன்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஃப்ரூட்டேரியன் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க பிளட் ரிப்போர்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. எவ்வளோ இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அவங்க வேறு எந்த எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ரி கால்சியம்க்கு இந்த மருந்து அந்த மருந்து எதுவும் எடுக்கிறது இல்லை. அது ஃப்ரூட்டேரியன் இதிலே உடம்புக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருது. அதனால் ஃபரிஷ்தா ஆகணும்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்டேரியன் ஆகணும். ஏன்னா காலைல எந்திரிச்ச உடனே அதுவும் அந்த காலை பிரேக்ஃபாஸ்ட்டில் உப்புமா, தோசை, இது அதுன்னு ஹெவியானது போட்டிங்கன்னா அது வந்து அந்த இது மறுபடியும் பசியை தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த முழு உலகமே இன்றைக்கி வந்து இந்த உப்புக்கு தான் அடிமையாக இருக்கா. சுகர் கூட 2வது தான், ஆனால் உப்புக்கு தான் அவ்வளோ அடிமையாக இருக்கா. ஏதோ ஒரு டிஷ்ஷை உப்பு இல்லாமல் பண்ணி கொடுத்து பாருங்களேன், பிடிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டில் எவ்வளோ வந்து உங்களுக்கு டைம் மிச்சமாகிடுது, எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ விஷயங்கள் மிச்சமாகிடுது. இது கேஸ் தேவையில்லை, சிலிண்டர் தேவையில்லை. முதல்ல இந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டில் இருக்கும்போது கிச்சன் லெவலில் எவ்வளோ விஷயங்கள் கம்மியாகிடும். அந்த அப்புறம் பாத்திரம் கழுவணும், இதாகணும், அந்த பாத்திரம் சில நேரத்தில் குக்கர் தீஞ்சு போயிடுது, கருப்பாயிடுது. இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. எவ்வளோ விஷயத்துலேருந்தே நீங்கள் வந்து விடுபட்டுருவீங்க. அந்த டயத்தை நம்ம புருஷார்த்தத்துக்காக யூஸ் பண்ணலாம், விஸ்வ கல்யாணுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா என்ன 3 வேளையும் அந்த ஹெவியான எதை சாப்பிட்டுக்கிட்டே அது வந்து ஒரு விதமான ஹெவினஸ் கொடுக்கும். ஏதோ ஒரு அந்த குடிகாரம் போதையில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். யோகாவில் உட்காரும்போது தூக்கம், முரளி சரியாக புரியாது. ஆனால் இந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டில் இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக விடுபட்டுடலாம். வயிறு சரியாக மோஷன் போக மாட்டேங்குது, அதுக்கு இந்த மருந்து சாப்பிடணும், அந்த மருந்து சாப்பிடணும், இனிமா இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரூட்டேரியன் எடுக்கும்போது வயிறு வந்து அவ்வளோ க்ளீனாக லைட்டாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, நான் வந்து அவ்வளோ இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, நான் லைட்டான அந்த கிச்சடி மட்டும் தான் சாப்பிட்றேன். கிச்சடியும் ஹெவியான இதுதான்.
கிச்சடி வந்து ஏதோ லைட்டான ஃபுட்டு கிடையாது, அதுவும் ஹெவியான ஒரு இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபா இதில் சொல்கிறாரு, ஃபர்ஷ் நிவாசி ஆகாதீங்க, அர்ஷ் நிவாசி ஆகுங்க அப்படின்னு. அப்போ இந்த பழங்கள் எடுக்கும்போது இந்த ஃபர்ஷ் கீழே இருக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா இந்த சமைச்ச உணவு சாப்பிடும்போது தான் ஒரு ஹெவினஸ் ஆகிடுது. அப்போ இந்த பழங்கள் எடுக்கும்போது ஸ்திதியும் லைட்டாக இருக்குது, அப்போ நம்ம ஸ்திதியும் லைட்டாக இருக்கும். அப்போ சரீரமும் மனசும் ரொம்ப லைட்டாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஃபரிஷ்தானா என்ன? இந்த விகாரி உலகம், விகாரி திருஷ்டி, விருத்தி, இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறது. அப்போ இந்த இந்த ஃப்ரூட்டு இதை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நேச்சுரலாகவே நம்ம விகாரத்துலேருந்து விடுபட்டு இருக்கும். இந்த ஆசை அந்த மாதிரி ஒரு மாதிரி கோவமாகிறது, டென்ஷன் ஆகிறது, நிறையா சாப்பிடணும் ஆசை, இது எல்லாத்துலேருந்தும் நம்ம ஈஸியாக விடுபட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பியூரான ஃபுட்டு எடுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் விகாரத்தில் போகணுன்னு நினச்சா கூட போக முடியாதான். அந்த அளவுக்கு இந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அப்போ ஃபரிஷ்தா ஆகணும்னா உலகாயுத விஷயங்கள்லேருந்து ஞாராவாக இருக்கணும், பாபாவுக்கு பியாராவாக இருக்கணும். அதில் இந்த ஃப்ரூட்டேரியன் டயட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லா விதமான விகாரி இச்சாலேருந்து உங்களை தூரமாக வச்சுக்கும். அடுத்து 10வது வந்து பார்த்திங்கன்னா, பழைய உலகம், பழைய உடல், உலகாயுத சம்பந்தங்கள், இது எல்லாத்துலேருந்து தூரமாக இருப்பாங்க ஃபரிஷ்தா. அப்போ இந்த ஃப்ரூட்டேரியன் டயட் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது பழைய விஷயங்கள், இந்த உடல் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்க ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம அந்த ஆத்ம உணர்வு, ஆத்ம அபிமானி ஸ்திதி, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு ஃபரிஷ்தானா மறுஜீவா வாழ்க்கை அப்படின்னு. அப்போ இந்த ஃப்ரூட்டேரியன் லைஃப்பும் ஒரு மறுஜீவா வாழ்க்கை தான். பழைய எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டுட்டோம். இப்போ புது நல்லா ஃப்ரெஷ்ஷான சுத்தமான பழங்கள் சாப்பிட்றோம். அப்போ என்னோடய லைஃபு, என்னோடய வாழ்க்கை, என்னோடய உடலும் அவ்வளோ பியூராக இருக்கும். இந்த புது ஃபரிஷ்தா வாழ்க்கைனா இதுவும் வந்து ஒரு புது பிராமண வாழ்க்கை தான். இங்கேருந்து புது கணக்கு வழக்கு ஆரம்பமாகும். அந்த மாதிரி இந்த ஃப்ரூட்டேரியன் இது டயட் எடுக்கும்போது கூட நம்ம பிராமண வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான உடல், ஸோ எல்லாமே தூய்மையாக ஆரம்பிக்குது. அடுத்து ஃபரிஷ்தானா கர்மயோகி வாழ்க்கை. அந்த மாதிரி நம்ம இந்த பழங்கள் எடுக்கும்போது நம்ம லைஃப் வந்து முக்கியமாக ஈஸியாகுது, சரல்சித்தாகுது. நம்ம எண்ணங்கள், டிசிஷன் அதெல்லாம் தெளிவாக எடுக்க முடியுது. அந்த ஒரு இதுலேருந்து கிடைக்குது. ஃபரிஷ்தானா என்னன்னா, அடுத்து அவங்க எந்த ஒரு கர்ம பந்தனத்துலேயும் மாட்டிக்க மாட்டாங்க. சேவை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் மேலே வந்துட்டாங்க. அவங்க வந்து ஏதோ கஷ்டப்பட்டு கர்ம பந்தனத்துக்காக இங்கே வந்து சேவை பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. சேவைக்காக அந்த சரீரத்தில் பிரவேசமாகி சேவை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அடுத்து மேலே பாபாட்ட போயிட்டாங்க. அடுத்து இந்த உடல் வந்து சேவைக்காக மட்டும்தான் பாபா கொடுத்துருக்காரு. சேவைக்காக, தபஸ்யாக்காக. இது வந்து போக விலாஸ்க்காக பாபா கொடுக்கல. அப்போ இந்த பழங்கள் டயட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நேச்சுரலாகவே நம்ம உடம்பு வந்து எப்பயுமே சேவைக்காக ஒரு ரெடியான நிலையிலே இருக்குது. நம்ம அது வந்து நேச்சுரலாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்குது, ஆக்டிவாக வச்சுக்குது, அலர்ட்டாக வச்சுக்குது, சேவைக்கு ரெடியாக வச்சுக்குது. இல்லாட்டினா சமைச்ச உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுது பாருங்கள், தூங்கலான்னு தான் தோணுது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சண்டே அன்றைக்கி எல்லோரும் பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் உழைச்சிட்டோம், சண்டே நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அன்றைக்கி நல்லா நிறையா சாப்பிடுவாங்க, விதவிதமான ஐட்டம்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க, அப்புறம் தூங்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆகுது? அந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தர்றதில்ல. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி சோம்பலாக தான் இருக்குது. இன்னும் சாப்பிட்லாம், இன்னும் தூங்கலாம் அப்படின்னு தான் தோணிகிட்ருக்கு. சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஊக்க உற்சாகம் கம்மியாயிடுது. இப்போ ஃபரிஷ்தானா எல்லா விதமான விஷயங்கள்லேருந்தும் விடுபட்டு இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் எல்லா விளையாட்டும் எதுக்கு? இவ்வளோ ஏன் படித்து, இவ்வளோ ஏன் முயற்சி பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்ல சம்பளம் கிடைக்கணும், அதுவும் எதுக்கு? இந்த வயிற்று பசிக்காக தான். ஆனால் அந்த வயிற்று பசி எப்போயாவது தீருதா? இல்லை. எவ்வளோ சாப்பிட்றோமோ அது இன்னும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் சாப்பிடணும். ஒருபோதும் இந்த வயிற்று பசி வந்து திருப்தி ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ இந்த பழங்கள், இந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டை எடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்காது. நேச்சுரலாகவே பாடி வந்து திருப்தியாக இருக்குது. நம்ம நிறையா வந்து காசு பண்ணணும்னு தேவையில்லை. நிறையா வந்து காசு சேமிப்பும் ஆகிடுது இந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டில், நீங்கள் ஓவரால் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் இந்த குக்டு ஃபுட்டு வந்து ஒரு விதமான அடிக்ஷன் தான். நீங்கள் ஒரு நாள் அது இல்லாமல் பாருங்களேன்,
மத்தியானத்துக்குள்ளார அப்பா அவ்வளோ வந்து பசிக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு ரொட்டி கிடச்சா, ஏதோ ஒரு தோசை, கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்போ அதுலேருந்தே தெரியுது அது வந்து எவ்வளோ வந்து அடிக்ஷன், நம்மளை வந்து அடிமையாக வச்சுக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு ட்ரெயின் பண்ணணும். என்னோட உணவு வந்து பழங்கள் தான், அந்த பழங்களை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம பாடியில் கூட இன்றைக்கி வந்து இந்த அல்கலைன் அசிடிக் இதெல்லாம் சொல்கிறான், அந்த பிஹெச்சையும் கரெக்டாக வச்சுக்குது. சில பேருக்கு இந்த மோஷன் போகும்போது, யூரின் போகும்போது எரியும், இல்லை ஒரு மாதிரி ஏப்பம் வரும், நெஞ்சரிச்சலாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சமைச்ச உணவு, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ஆகுது. ஆனால் இந்த ஃப்ரூட்டேரியன் டயட் எடுக்கும்போது இதெல்லாம் இருக்காது. உங்கள் பாடியும் வந்து ஈஸியாக க்ளீன் ஆகும். அடுத்து பழங்களுக்காக 108 மாலை மாதிரி ஒரு 108 பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட ஒரு வாட்டி படித்து உங்கள் மனசை வந்து அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்மளை செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட்டு தான் என்னுடைய உணவு, என்னுடைய கம்ப்ளீட் உணவு ஃப்ரூட்டு தான். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரூட்டு தான் சாப்பாடுன்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஃப்ரூட் சாப்பிட்டாங்க, சரி ஃப்ரூட் சாப்பிட்டோம், அடுத்து என்ன சாப்பாடு, அதுதான் அந்த சமைச்ச உணவு தான் சாப்பாடுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஃப்ரூட்டு தான் என்னுடைய முழுமையான கம்ப்ளீட் உணவே. அதுதான், அது வந்து ஒரு ஆன்மீகமான ஃபுட்டு, என்ன ஃபரிஷ்தா ஆக்கக்கூடிய ஃபுட்டு, ஆத்மாபிமானி ஆக்கக்கூடிய ஃபுட்டு, நேச்சுரலான ஃபுட்டு, இயற்கையோட கிஃப்ட்டு அது என்னோட. அது அதில் எல்லா விட்டாமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து என்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது. என் பாடிக்கு தேவையான எல்லா நேச்சுரல் சுகர் அதுலேருந்து கிடைக்கிது. பிளட் ப்ரெஷர் நல்லா வச்சுக்குது, ஹார்ட்டை நல்லா வச்சுக்குது, என்னோடய ஸ்கின்னையும் நல்லா வச்சுக்குது. அதில் எந்தவித வ்ரிங்கிள்ஸ் வரதில்லை, இச்சிங் வரதில்லை, முடி கொட்டுறதை வந்து நிறுத்துது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா வச்சுக்குது, எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது, என்னோடய கண் பார்வையை நல்லா வச்சுக்குது இந்த ஃப்ரூட்ஸு. குழந்தைங்களுக்கும் நல்லா க்ரோத் கொடுக்குது ஃப்ரூட்ஸு. ஸோ பழங்கள் வந்து அதில் எந்த விதமான கெமிக்கல் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து நேச்சுரல் சோர்ஸ் எனர்ஜிக்கு. என்னோடய பசியை கண்ட்ரோலில் வச்சுக்குது, என்னோடய பற்கள் அதையும் நல்லா வச்சுக்குது, பாடியை நேச்சுரலாகவே ஒரு கூலான இதில் வச்சுக்குது. அதுதான் ஒரு கரெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி. ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து அது வந்து ஒரு அதில் உள்ள இனிப்பை வந்து உடம்புக்கு கெடுதல் செய்யாது. இந்த நம்ம வேறு ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறோமே, அந்த ஸ்வீட்டு தான் இதுக்கு கெடுதல் செய்யும். ஈவன் இந்த பழங்கள் உள்ள ஃப்ரூட்டு டயபெட்டிக் பேஷண்ட் கூட எந்த ஒரு இதுவும் பண்ணாது, அவங்க கூட அது தாராளமாக சாப்பிட்லாம். அது வந்து நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ராப்பராக வந்து அது கொடுக்குது. நம்ம மனசுக்கு ஒரு அமைதி தருது. அது வந்து ஒரு பேலன்ஸ்டான டயட்டு. ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்டான டயட்டு. ஃப்ரூட்ஸ் வந்து என்னை பலவிதமான நோய்கள்லேருந்து தூரமாக வச்சுக்குது. அதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், அதில் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. அந்த மாதிரி எல்லா விதத்துக்கும், ஆன்மீக பயணத்துக்கும் இதை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது, பியூரிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது, ஆத்மா அனுபூதி, பரமாத்மா அனுபூதி எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்குது. அதனால் வாங்க பிராமன் பரிவாரே, நம்ம எல்லோரும் ஒரு நாள் இதை பண்ணி பார்க்கலாம். 1 டே ஃப்ரூட் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்களா? சேலஞ்ச் பண்ணும்போது அந்த மேஜிக்கை நீங்கள் வந்து அனுபவம் பண்ணுவீங்க. ஃப்ரூட்டோட பவர் என்ன அப்படின்னு அனுபவம் பண்ணுவீங்க. அதோட பெனிஃபிட்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா, ஒரு நாள் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ, அது சாப்பாடாக இருக்கலாம், ஸ்நாக்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. அதை வந்து நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹெவியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது சங்கட்டனில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் பிகினராக இருக்கீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு நடுப்புற நிறையா தண்ணி குடிங்க. ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கக்கூடாது. உங்கள் ஏரியாவில் உங்கள் சீசன் அதில் எந்த பழம் வந்து கிடைக்குதோ அந்த மாதிரி ஈஸியாக உங்கள் இடத்துல கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் வாங்கிக்கணும். அது மாதிரி கலர்ஃபுல்லாக பழங்கள் நிறையா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஸு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஒரு கிரேவிங் மாதிரி வருது அப்படின்னா அந்த டயத்தில் அதை சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நடுப்புற ஃப்ரூட்டேரியனில் ட்ரை ஃப்ரூட் வராது. பட் இருந்தாலும் நீங்கள் பிகினர் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் வச்சுக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் நிறையா ஏதாவது சாப்பிட்ணும், ஏதாவது ஒரு ரொட்டி ஏதாவது ஒரு இது சாப்பிட்ணும், ஏதாவது ஒரு டோலி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப சாப்பிட்றதுக்கான அந்த ஒரு தீவிர இச்சா வந்ததுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து உங்களோட அந்த இதை வந்து கிரேவிங்கை கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ ஃபைனலாக யார் பியார்
எந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னா, அந்த மாதிரி பாப் சமான் அவ்வியக்த ரூப்தாரி ஃபரிஷ்தா ஸ்வரூப் ஆத்மாக்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பாபா வேறு யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஞாரா மற்றும் பியாரா ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா கர்மேந்திரியங்கள் ஜீத் ஆத்மாக்களுக்கு, கர்மயோகி மற்றும் கர்மாத்தீத் ஆத்மாக்களுக்கு, இதே அபியாசமில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா பந்தன்முக்த ஆத்மாக்களுக்கு, சேவாவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் பந்தன் முக்தா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி பாப் சமான் தத்துவங்கிற அந்த வரதானி குழந்தைங்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி.